ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. நம்ம பரம்பரையில யாருக்கும் இந்த வாசனையே தெரியாதே. இவனுக்கு மட்டும் எப்படி இந்த பழக்கம் வந்தது? I really appreciate your courage and manliness. Yeah. I think you're a superman. Yeah. I have never before met an efficient officer like you. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்துல இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை. பண்ண வீடு 2 பேரு மொத்த டாக்குமெண்ட்ஸும் அபே. கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பராசக்தி ஹீரோடா. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. பல டிபார்ட்மெண்ட்லயும் மறுபடியும் சொல்றேன், கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒன்னா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம். உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? அதே தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். கல்லோடுப்பீங்களா? புல் புடுங்குவீங்களா? இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே பாசடா கேன ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே சும்மா அதறதுல இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, உங்களை ஏதாவது பண்ணணும். இதுல நம்ம மேல அவதூறு வேற. கொடுத்து வாங்குனது பத்தாதா, இன்னும் திருப்பி கொடுக்க போறியா நீ? இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய அவமானத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க, திருப்பி கொடுத்துடணும். நான் ரொம்ப சென்சிட்டிவ், என்னால் தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன். அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கூல்